என்னது நம்ம ஹியூமன்ஸ்லாம் நேச்சுரலாக எவால்வ் ஆகல, நம்மளாம் கிரியேட் பண்ணியிருக்காங்களா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்சியன்ட் ஆஸ்ட்ரோனட் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம ஹியூமன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரலாக எவல்யூஷன் ஆகவே இல்லை. நம்மளோட அப்பர் பீயிங்ஸ், அதாவது ஏலியன்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அதை விட அறிவாக இருந்த யாரோ ஒரு கிரியேச்சராக இருக்கலாம். அந்த கிரியேச்சர் இந்த பூமிக்கு வந்து நம்மளை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம டிஎன்ஏல சில மாற்றங்களை உருவாக்குனாங்களாமா. அப்படி உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் இந்த ஹியூமன் எவல்யூஷனே நடந்துச்சு. இல்லை அப்படின்னா ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 10,000 வருஷத்துல தான் பார்த்திங்கன்னா ஹியூமன் எவல்யூஷன் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. அதுக்கு முந்தி லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ டெவலப் ஆகவே இல்லை. இதுக்கப்புறமா தான் அது ஆச்சு. அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக எவால்வ் ஆகலை, நம்மளாம் வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணதோட ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணதுனால தான் நமக்கு திடீர்னு அறிவுலாம் வந்து இந்த பிரமிட்ஸ் கட்டினது, நம்ம இந்த பெரிய பெரிய பழங்கால டெம்பிள்ஸ்லாம் கட்டினது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ப்ரூஃப் இல்லை பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் சில ஏன்சியன் புக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கடவுள் வானத்துலேருந்து வந்து அதை பார்த்த மாதிரிலாம் சில குறிப்புகள் இருக்குது. இதெல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏலியன்ஸ் மாதிரி ஒரு கிரியேச்சர் தான் நம்ம டிஎன்ஏல எவால்வ் பண்ணதுக்கு காரணமாக தான் இந்த ஹியூமன் எவல்யூஷனே நடந்திருக்கு. இந்த ஹியூமனை கிரியேட் பண்ண ஒரு பீயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.